இன்றைக்கி நம்ம வந்து வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டில் இந்த ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு தான் பர்த்டே. சரியா, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அவள் ட்ரீட் கொடுத்துருக்கான். அது என்னென்ன ட்ரீட் கொடுத்துருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொமோட்டோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். டெலிவரி டெலிவரி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பக்கெட் சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து தர்றாங்க. அப்புறம் ட்ராகன் சிக்கன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுத்தோம். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். உடனே ஓப்பன் ஆகிடும். ஓகே, சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் போட்டிருக்கோம். சர்வ் பண்ண ரெடி ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு எக்கெலாம் மேலே இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஹீட் ஆகிடுது. ஓகே, ஒரு முட்டை நான் வச்சுக்கலாம். இந்த லெக் பீஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேக்கில் என்ன இருக்குன்னா கிரேவி, டிராகன் சிக்கன் கலெக்ட், அப்புறம் வந்து பச்சடி, பயிர் பச்சடி, அப்புறம் சாணம். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி வச்சுருக்கேன். நமக்கு தானே ட்ரீட் ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து கலக்கி வச்சுக்கணும். நீசமா சாப்பிட போகிறாங்க. உனக்கு எப்போ போட்டு ஒரு பண்ணிட்டு ஒன்றே லேட் ஆகும். எல்லாத்தையும் ஓகே, ஆரம்பிச்சியா? ஆரம்பிச்சா? ஓகே, இப்போ வந்து நம்ம முட்டை கலக்கி வச்சாச்சு, தயிர் வச்சு வச்சாச்சு, அப்புறம் டிராகன் சிக்கன் எடுத்து வச்சாச்சு. கிரேவி. ஓகே, வச்சு டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு உண்மையாக இருக்குது. ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வைக்கோம்னா அது ரெண்டாவது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வச்சா அது நல்லா இருக்குமே இருக்கும். ஓகேவா? ஃபினிஷாக வாங்க, ஃபினிஷாக கொடுக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்கு சரியா? அங்கே சொல்லு. சிக்கன் தான். தேங்க்யூ. இன்னும் நம்ம வந்து ரெகுலராக வீடியோ வரும். அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு தான் என்னோடய ஃப்ரெண்டு ராஜி. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா படம் பார்க்குறதுக்கு. அப்படியே கிளம்பிட்டு போயாச்சு. எங்கேன்னு சொல்லவா? எந்த தேட்டர் வந்திருக்கோன்னா வண்ணாரப்பேட்டை பைபாஸில் புதுசாக ஒரு 4 தியேட்டர்ஸ் ஒரு போல் ஓப்பன் ஆகிருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ். வந்து பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு தேட்டருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். ஆல்ரெடி ஆன்லைன்லேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா லவ் டுடே. அதை இந்த தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி என் ஃப்ரெண்டும் நானும் வந்தாச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்லா அந்த மால் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்ம தளபதி ரஞ்சிதமே சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே மாலை ஒரு டைம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். நமக்கு ஸ்க்ரீன் 1 தான் புக் பண்ணியிருந்தோம். அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு 4 செல்ஃபி 4 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே தான் உள்ளே போனோம். நாங்கள் வந்து கோல்டு இது புக் பண்ணியிருந்தோம். ஸோ தனியாக ஒரு சின்ன சோஃபா மாதிரி கொடுத்து சைட்லலாம் லைட் கொடுத்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோடனே டிக்கெட் வந்து டாப்லேயே கிடச்சிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் லோயரில் தான் கிடைக்கும். ஸோ அப்படியே திரும்பியும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எங்கேயோ ரெஸ்டாரண்ட் போனால் பக்கத்தில் லைட்டு அப்படிலாம் ஃபிட் பண்ணியிருக்கும்ல, அதே மாதிரியே சோஃபா பக்கத்தில் அந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும்தான், அந்த ஒரு லைனுக்கு மட்டும் அந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. தேட்டர் பார்க்கவே நல்லாவே இருந்துச்சு.
அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே ஒரு பாப்கார்ன் ஆர்டர் போட்டுட்டு வாங்கியாச்சு. பாப்கார்ன் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பீஸா ஆர்டர் பண்ணோம். அது வந்து ப்ளேஸில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. எனிவே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேராக எங்களோட ஷோ ஆரம்பிச்சிட்டு வந்துட்டோம். ஃபைனலி மூவி முடிச்சுட்டு ஒரு நல்ல மெசேஜோட தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.